ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6வது புத்தகத்திலேருந்து 10வது புத்தகம் வரைக்கும் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும், ஓகேவா? ஏன்னா தமிழ் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருவோம், மேக்ஸ் படிச்சிருவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸில் எந்தெந்த யூனிட்லாம் படிக்கணும், பொருளாதாரத்தில் எந்தெந்த பாடங்கள் முக்கியம், அரசியல் அறிவு, ஸோ அதில் வந்து என்னென்ன பாடங்கள் முக்கியம் பாலிட்டியில், அதே மாதிரி வரலாறில், புவியியல்லாம் எந்தெந்த பாடங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு 3 வகையாக நான் பிரித்து சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ட்ரிபிள் ஸ்டார் இருக்கும், க்ரீன் கலர் ஸ்டார் இருக்கும். ஸோ அந்த பாடங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம், ஓகேவா? அதை படிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து வெற்றிங்கிறது டைரெக்டாக அது கை வைக்கிற இடமே வந்து பார்த்தோம்னா நம்ம பாஸாக ஃபெயிலாக அப்படின்ற இடத்துல கை வைக்கக்கூடிய பாடங்கள், ஓகேவா? அதுதான் கட்டாயமாக படிக்க வேண்டிய பாடங்கள். அதே மாதிரி டபுள் ஸ்டார் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அதையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஆனாலும் ட்ரிபிள் ஸ்டார் இருக்கிறது எல்லோரும் ரொம்ப மஸ்ட்டு, 100%க்கு 150% படித்தாகணும். டபுள் ஸ்டார் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுங்க. லாஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கடைசி முக்கியத்துவம் சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பாடங்கள் வந்து கடைசி முக்கியத்துவம் கொடுங்க. மொத்தத்தில் இந்த அதாவது இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் மட்டும் படித்தாலே நமக்கு போதும். ஏன் அப்படின்னா இப்போ ட்ரிபிள் ஸ்டார் அப்படிங்கும்போது அதிகமான ரிவிஷனும் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எந்தெந்த பாடங்கள் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி முக்கியத்துவ வரிசை வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ 6வது ஃபஸ்ட்டு டேர்ம் அறிவியலில் அளவீடுகள், விசையும் இயக்கமும், அதெல்லாம் டபுள் ஸ்டாரு. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், தாவர உலகம், விலங்கு உலகம், உடல் நலம், சுகாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரிபிள் ஸ்டார் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இது வந்து டபுள் ஸ்டாரு. மேட்டர் அரவுண்ட் அஸ், அப்புறம் த வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்டு, த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே முக்கியமான பாடங்கள். அடுத்தது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல், வரலாறு என்றால் என்ன, அப்புறம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இது வந்து டபுள் ஸ்டாரு. சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அப்புறம் பன்முகத்தன்மையினை அறிவோம், அடுத்தது சமத்துவம் பெறுதல், இதெல்லாம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும். அடுத்தது அதே இங்கிலீஷில் பார்த்தோம்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, அப்புறம் த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாரு. இண்டஸ் சிவிலைசேஷன், ஏன்சியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம், அப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, அப்புறம் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக படிக்க வேண்டிய பாடங்கள். 6th புக்கில் செகண்ட் டேர்ம் அறிவியலில் வந்து பார்த்தோம்னா வெப்பம், மின்னியல், ஓகேவா? வெப்பம், மின்னியல் வந்து டபுள் ஸ்டாரு. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று, செல், மனித உறுப்பு மண்டலங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது டபுள் ஸ்டாரு. சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், அப்புறம் ஏர், அப்புறம் த செல், அப்புறம் 6th யூனிட்டு ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ், ஓகேவா? அடுத்தது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸு, இதில் வளங்கள், தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், பொருளியல் ஓர் அறிமுகம், 4மே கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் ரிசோர்ஸஸ், நேஷ்னல் சிம்பிள்ஸ், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், அதில் அறிவியல் பார்த்தோம்னா காந்தவியல், நீர், அன்றாட வாழ்வில் வேதியியல், அன்றாட வாழ்வில் தாவரங்கள், இதெல்லாம் வந்து ட்ரிபிள் ஸ்டாரு. நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது டபுள் ஸ்டார். ட்ரிபிள் ஸ்டார் கொடுத்ததுனால வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் கஷ்டமான பாடங்களாக இருக்கும், அதெல்லாம் எப்படி படிக்க போகிறோமே அப்படின்ற கஷ்டம்லாம் வேண்டாம். அதுவும் ரொம்ப ஈஸியான பாடமாக இருக்கிறதுனால தான் நான் ட்ரிபிள் ஸ்டார்ன்றது மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுவே இங்கிலீஷில் பார்த்தோம்னா மேக்னட்டிசம், வாட்டர், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃபு, பிளான்ட் இன் டெய்லி லைஃப், ஓகேவா? அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது டபுள் ஸ்டார். அடுத்தது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியலில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம், ட்ரிபிள் ஸ்டாரு. பேரரசுகளின் காலம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 2-3 டாபிக் இதில் வந்திருக்கும், ஆனால் அதில் நம்ம குப்தர்கள் மட்டும் படித்தாலே போதும். அடுத்தது தென்னிந்திய அரசுகள், அப்புறம் புவி மாதிரி வந்து டபுள் ஸ்டாரு. பேரிடரை புரிந்து கொள்ளுதல், மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும், அதில் புவி மாதிரி மட்டும் டபுள் ஸ்டார். அதுவே வந்து இங்கிலீஷில் பார்த்தோம்னா சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்சியன்ட் தமிழகம், த சங்கம் ஏஜ், ட்ரிபிள் ஸ்டாரு. த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், குப்தாஸ் ஒன்லி, ஓகேவா? சவுத் இண்டியன் கிங்டம்ஸ், அப்புறம் குளோப் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாரு. அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர், அப்புறம் டெமோக்ரஸி, லாஸ்ட் யூனிட் வந்து லோக்கல் பாடிஸ், ரூரல் அண்ட் அர்பன் அப்படின்றது முக்கியமான பாடம். 7th புக்கில் பார்த்தோம்னா
ஃபஸ்ட்டு டேர்ம் சயின்ஸு, அளவீட்டியல் அப்படிங்கிறது, அப்புறம் விசை, இயக்கம், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள், அணு அமைப்பு, இதெல்லாம் சிங்கிள் ஸ்டார், லாஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் டபுள் ஸ்டாரு. நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் உடல் நலமும் சுகாதாரமும் ட்ரிபிள் ஸ்டாரில் இருக்குது. ஸோ அதை முக்கியமாக படிச்சுக்கோங்க. அதுவே இங்கிலீஷில் மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், மேட்டர் அரவுண்ட் அஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் சிங்கிள் ஸ்டாரு. ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட் டபுள் ஸ்டாரு. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஸ்டார். 7th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸு, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் டபுள் ஸ்டாரு. தென்னிந்திய புதிய அரசு, பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், இது கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரிபிள் ஸ்டாரு. டெல்லி சுல்தானேட், ஓகேவா, டெல்லி சுல்தானியம் ட்ரிபிள் ஸ்டாரு. புவியின் உள்ளமைப்பு டபுள் ஸ்டாரு. மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் டபுள் ஸ்டாரு. சமத்துவம், அரசியல் கட்சிகள் பார்த்தோம்னா ட்ரிபிள் ஸ்டாரு. உற்பத்தி டபுள் ஸ்டார். அதுவே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியா, அதுக்கப்புறம் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம் இன் சவுத் இந்தியா, லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ், இது ட்ரிபிள் ஸ்டாரு. அடுத்தது த டெல்லி சுல்தானேட், அப்புறம் இன்டீரியர் ஆஃப் எர்த்து, பாப்புலேஷன் அண்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு அதில் டெல்லி சுல்தான் மட்டும் ட்ரிபிள் ஸ்டாராக மாற்றிக்கோங்க. டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஸ்டார் வரும். பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாரு. ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஸ்டாரில் வருது. ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாரில் வருது. அடுத்தது என்னென்னா 2ஆம் பருவம், 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சயின்ஸு, வெப்பம் மற்றும் வெப்பநிலை டபுள் ஸ்டாரு. மின்னோட்டவியல் டபுள் ஸ்டாரு. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் டபுள் ஸ்டாரு. செல் உயிரியல் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், ஓகேவா. அடுத்தது என்னென்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி, சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், செல் பயாலஜி, பேசிஸ் ஆஃப். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 7th புக்கு 2nd டேர்ம், ஓகேவா, சமூக அறிவியல், விஜயநகர் பாமினி அரசு, ஓகேவா, டபுள் ஸ்டார். ஏன் அப்படின்னா குரூப் 4ல் அது இல்லை, ஓகேவா, விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள். அதே மாதிரி முகலாய பேரரசு ட்ரிபிள் ஸ்டாரு. மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி ட்ரிபிள் ஸ்டாரு. வளங்கள் ட்ரிபிள் ஸ்டாரு. சுற்றுலா, மாநில அரசு, இதெல்லாமே ட்ரிபிள் ஸ்டார். ஊடகம் மற்றும் ஜனநாயகம் அப்படிங்கிறது டபுள் ஸ்டார், ஓகேவா. 7th இது எல்லாமே முக்கியம்தான். அதுவே இங்கிலீஷில் பார்த்தோம்னா விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம்ஸ், த முகல் எம்பையர், ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ், ரிசோர்ஸஸ், டூரிசம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, மீடியா அண்ட் டெமோக்ரஸி. 7th புக்கில் 3ஆவது பருவம் அறிவியல், ஒளியியல் டபுள் ஸ்டாரு. அண்டம் மற்றும் விண்வெளி, பலபடி வேதியியல் சிங்கிள் ஸ்டாரு. அண்டம்லாம் சிங்கிள் ஸ்டார் தான். அன்றாட வாழ்வில் வேதியியல். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா லைட்டு, யூனிவர்ஸ் அண்டு ஸ்பேஸு, அப்புறம் பாலிமர் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், ஓகேவா. அடுத்தது என்னென்னா 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல், தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் ட்ரிபிள் ஸ்டாரு. இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள் ட்ரிபிள் ஸ்டாரு. பெண்கள் மேம்பாடு முக்கியமான யூனிட்டு. சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, வரியும் அதன் முக்கியத்துவமும், எல்லாமே முக்கியமான பாடங்கள். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு, நேச்சுரல் ஹசார்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டு, மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற பாடங்கள் முக்கியமானது. 8ஆம் வகுப்பு அறிவியல், அளவீட்டியல் சிங்கிள் ஸ்டாரு. விசை அழுத்தம் டபுள், ஒளியியல் டபுள் தான். வெப்பம் ரொம்ப முக்கியம், ஏன்னா வெப்பம் ஈஸியாக இருக்கும், அதனால் ட்ரிபிள் ஸ்டார் கொடுத்துருப்பேன். மின்னியல், ஒளியியல் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காந்தவியல், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், ஓகேவா, அது டபுள் ஸ்டாரு. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் ட்ரிபிள் ஸ்டாரு. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று, அணு அமைப்பு, நீர், அமிலங்கள் மற்றும் காரங்கள், ரொம்ப முக்கியமான பாடம். அன்றாட வாழ்வில் வேதியியல், நுண்ணுயிரிகள், தாவர உலகம், வளரிளம் பருவமடைதல், பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, ஓகேவா. அடுத்தது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். இதில் இந்த நுண்ணுயிரி, தாவர உலகம், வளரிளம் பருவமடைதல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பாடம், பார்த்துக்கோங்க. அதுவே இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸ் அண்டு ப்ரெஷர், லைட்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, சவுண்டு, மேக்னட்டிசம், யூனிவர்ஸ் அண்டு ஸ்பேஸ் சயின்ஸ், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ், ஏர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், வாட்டர், ஆசிட் அண்ட் பேசஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ட் கிங்டம், ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடோலன்சிஸ், கிராப் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற பாடங்கள் ரொம்ப முக்கியமானது. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் என்னென்ன பாடங்கள் முக்கியம் அப்படின்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் ரொம்ப முக்கியமானது. மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி,
அதுக்கப்புறம் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், இது ரெண்டும் டபுள் ஸ்டாரில் இருக்குது. காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை, இது ட்ரிபிள் ஸ்டாரு. பாறை மற்றும் மண், டபுள் ஸ்டாரு. வானிலை மற்றும் காலநிலை, நீரியல் சுழற்சி, இடர்கள், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, குடிமக்களும் குடியுரிமையும், சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், நீதித்துறை, பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறைகள். ஓகேவா, இந்த பாடங்கள் முக்கியமானது. எந்தெந்த பாடங்கள் 3 நட்சத்திரம் கொண்டவை, எந்தெந்த பாடங்கள் 2 நட்சத்திரம் கொண்டவை, எந்தெந்த பாடங்கள் ஒற்றை நட்சத்திரம் கொண்டவை அப்படிங்கிறத தகுதி பிரிச்சுக்கோங்க. அதுவே இங்கிலீஷில் பார்த்தோம், சோசியல் சயின்ஸ், ஓகேவா, 8th ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி, பீப்புள்ஸ் ரிவோல்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா, டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, அர்பன் சேஞ்சஸ் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட், ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ், ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ், வெதர் அண்ட் climate, hydrological cycle, hazards, how the state government works, citizens and citizenship, understanding secularism, human rights and UNO, and the judiciary, money, savings and investment, அப்புறம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். எந்தெந்த பாடங்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9th ஸ்டாண்டர்டு சயின்ஸ், அளவீடுகள், இயக்கம், மின்னோட்டம், காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல், ஒளியியல், வெப்பம், ஒளியியல், சவுண்டு, அப்புறம் அண்டம், நம்மை சுற்றியுள்ள பொருள்கள், அணு அமைப்பு, தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள், கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், பயன்பாட்டு வேதியியல், திசுக்களின் அமைப்பு, தாவர உலகம், தாவர செயலியல், விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், பொருளாதார உயிரியல். ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான பாடங்கள். அதே மாதிரி இங்கிலீஷில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட், மோஷன், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு, மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், லைட், heat, sound, universe, matter around us, atomic structure, periodic classification of elements, acids, bases and salts, carbon and its compounds, applied chemistry, organization of tissue. ஓகேவா, அப்புறம் plant physiology, organ systems in animals, nutrition and health, economic biology. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த செரிகல்ச்சர்லாம் அந்த பொருளாதார உயிரியல் எக்கனாமிக் பயாலஜியில் நமக்கு வந்துடும். அதே மாதிரி 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல், பண்டைய நாகரிகங்கள், அதில் நிறைய நாகரிகம் இருக்கும், ஆனாலும் நமக்கு தேவையானது சிந்துவெளி நாகரிகம் மட்டும். ஓகேவா, அப்புறம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், வளிமண்டலம், நீர்க்கோளம், மனிதனும் சுற்றுச்சூழலும், பேரிடர் மேலாண்மை, அதாவது பேரிடரை எதிர்கொள்ளுதல், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள், மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள், மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, பணம் மற்றும் கடன், தமிழகத்தில் வேளாண்மை முக்கியமான பாடங்கள். எந்தெந்த ஸ்டார்ஸ் அடிப்படையில் தகுதி பிரிச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸில் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் இண்டஸ் வேலி மட்டும், ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர், அட்மாஸ்பியர் வளிமண்டலம், ஹைட்ரோஸ்பியர், மேன் அண்ட் என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்டிங் டு டிசாஸ்டர்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி, எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். ஓகேவா, அழுத்த குழுக்கள். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட்ஸ், பர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, மணி அண்ட் கிரெடிட், அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான பாடங்கள். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு அறிவியல், இயக்க விதிகள், ஒளியியல். 10th பொறுத்தவரை சயின்ஸ் 10th புக்கை கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேவா, எல்லா ஸ்டாண்டர்டு எல்லா டாப்பிக்லையுமே 10th புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. கொஸ்டின்ஸ் இங்கே அதிகமாக வரும். இயக்க விதிகள், ஒளியியல், வெப்ப இயற்பியல், மின்னோட்டவியல், ஒளியியல், அப்புறம் அணுக்கரு இயற்பியல், அணுக்களும் மூலக்கூறுகளும், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, கார்பனும் அதன் சேர்மங்களும், தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், நரம்பு மண்டலம், தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம், மரபியல், இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல், உடல் நலம் மற்றும் நோய்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மை. ஓகேவா, எல்லா யூனிட்டுமே கண்டிப்பாக 10th புக்குன்றது கிளியராக படிச்சுக்கணும். அவ்வளோ முக்கியமான பாடங்கள்.
10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ், தெர்மல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, எக்கோஸ்டிக்ஸ், அப்புறம் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், plant anatomy and plant physiology, transportation in plants and circulation in animals, nervous system, plant and animal hormones, reproduction in plants and animals, genetics, breeding and biotechnology, health and diseases, அப்புறம் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பாடங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார் அடிப்படையில் தகுதி பிரிச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனியத்திற்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், தேசியம், காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் எல்லாமே ட்ரிபிள் ஸ்டார் தான். ஓகேவா? இங்கே டபுள் ஸ்டாருக்கு வேலையே கிடையாது. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்தியா வேளாண்மை, இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல், இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி. ஓகேவா? ஓர் அறிமுகம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற பாடங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பாடங்கள். 10th புக்கு அவ்வளோ முக்கியம். ஓகேவா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. 10ஆவதுலேயே சோசியல் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் இன் த 19th century, early revolts against British rule in Tamil Nadu, anti-colonial movements and the British of nationalism's Gandhian phase, freedom struggle in Tamil Nadu, social transformation in Tamil Nadu, India location, relief and drainage, climate and natural vegetation of India, next India agriculture, அடுத்தது இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடு, ஃபிசிக்கல் ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஹியூமன் ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு, பாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன், கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ், அப்புறம் லாஸ்ட் யூனிட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிபிள் ஸ்டார் உள்ள பாடங்களை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த பாடங்களை படிக்கலை அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ட்ரிபிள் ஸ்டார் உள்ள பாடங்கள் அவ்வளோ முக்கியமானது. ஓகேவா? அந்தளவுக்கு என்னென்னா இது தெரியாமல் போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு பாடங்கள் அதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 டைம் ரிவிஷன் விடுங்க. அடுத்தது டபுள் ஸ்டார் யூனிட்டுக்கு போக வேண்டாம். ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டையே 2 டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 பாடமாக இந்த 2 டபுள் ஸ்டாரில் வருது இல்லையா, டபுள் ஸ்டார் உள்ள பாடங்களுக்கு வாங்க. ஒரு 2 பாடம். ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டு வாங்க. இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரிபிள் ஸ்டாரை தனியாக இன்னொரு டைம் டபுள் ஸ்டாரை படித்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரிபிள் ஸ்டாரை தனியாக ஒரு 2 டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். திரும்ப டபுள் ஸ்டாரை வந்து பார்த்தோம்னா அதை ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டாரையும் டபுள் ஸ்டாரையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்க கடைசி முக்கியத்துவம் சிங்கிள் ஸ்டாருக்கு. அப்போது நீங்கள் வரலாம். இதை தவிர்த்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லா யூனிட்னா இந்த யூனிட் தான். ஓகேவா? இதில் மென்ஷன் பண்ண யூனிட்ஸ் தான். அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்சம் 10th புக்காக இருந்துச்சு அப்படின்னா எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துருங்க. பாக்ஸ் டேட்டாவையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 9th 8th 7th 6thலாம் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த பாடங்கள் இதில் கொடுத்துருக்கோமோ அந்தந்த பாடங்களில் மினிமம் உங்களால் கடைசி சிங்கிள் ஸ்டார் யூனிட்டை படிக்க முடியல அப்படின்னாலும் ஹைலைட் பண்ண பாடங்கள் பாக்ஸில் இருக்கக்கூடியது புக் பேக் கொஸ்டின்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனால் கடைசி முக்கியத்துவமும் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு புக் பேக் கொஸ்டின், ஒரு பாக்ஸ் டேட்டா அது வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ரிவிஷனை நான் ஒரு பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்கேன். ரிவிஷனுங்கிறது அவ்வளோ முக்கியமானது. நான் 10 புத்தகம் படித்தேன் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. நான் ஒரு புத்தகம் படித்தாலும் தெளிவாக படித்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு பெருமை. அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பள்ளி புத்தகங்கள் தான் அடிப்படை. மெட்டீரியல்ஸை தேடி ஓடாதீங்க.
எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும். ஓகேவா? மெட்டீரியலை தேடி அகாடமி மெட்டீரியல்ஸ்லாம் தேடி ஓடாதீங்க. அதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வராது. நம்ம ஸ்கூல் புக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். முக்கியத்துவம் எந்தெந்த பாடங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, தமிழ் படிங்க. அதுமாரி மேக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் 25 வரும். அரசியல் அமைப்பு படிங்க. இந்திய தேசிய இயக்கம் இதுலேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? கிட்டத்தட்ட தமிழில் ஒரு 110, மேக்ஸில் ஒரு 25, 110 அப்படின்னா ஏன்னா யூனிட் 8 அதில் கவர் ஆகுதுங்கிற ஒரு ரீசனால் 110, இதில் ஒரு 25னா 135, இதில் ஒரு 15, 150. இந்திய தேசிய இயக்கம் ஒரு 10 கொஷின் வச்சுக்கிட்டாலும் நமக்கு 160 கிட்ட அங்கேயே வந்துடுது. அதை தாண்டி நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்கள் பொருளாதாரம், புவியியல், வரலாறு, அறிவியல்னு பார்க்கும்போது அறிவியல்லையே நம்ம பாட்டனி, ஜுவாலஜிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் யூனிட் 8 ஏதாவது ஈஸியான டாப்பிக்காக இருக்கா, ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் 8 பாருங்கள். கடைசியாக வாங்க கரண்ட் அஃபேருக்கு. ஓகேவா? கரண்ட் அஃபேருக்குன்னு டைம் ஒதுக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு கரண்ட் அஃபேர்ன்றது வேண்டாம். எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டேன், நான் கரண்ட் அஃபேர் படிக்க போகிறேன் அப்படின்னா ஓகே. புத்தகத்தையே நான் இன்னும் முடிக்கலை, கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து வேண்டாம். அது வந்து அந்தளவுக்கு நமக்கு ஒரு கேள்விகளை கொண்டுட்டு வந்து மார்க்கை அதிகப்படுத்தி தராது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து முக்கியமானது. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தோம்னா நம்ம பேஜ்லேயே இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன ஐடியான்றதே தெரியாமல் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ஸ் அடிப்படையில் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் வந்து நம்மளை ஸ்டாராக மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு முக்கியத்துவம் உங்களுடைய தேவை அறிந்து அதுக்கேற்ற பலனை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.